ஸோ ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம நார்மலாக ஒரு கட்டர் யூஸ் பண்ணி, ஸோ நார்மலாக ஒரு லெஃப்ட் கட்டர் அடுத்த ரைட் கட்டர் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து ஒரு நெயில் செக்ஷன் அதுக்குள்ள எல்லை, ஸோ அதுக்கு எப்படி ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் எனக்கு நான் பர்டிகுலராக நான் இதை ஹோவர் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஓவர் ஆயிட்டு ஓகே, எனக்கு ஒரு அதோட ட்ராப் டவுன் லிஸ்ட் ஃபுல்லாமே எனக்கு ஷோ ஆயிட்டு. பட் எனக்கு இதில் ஒரு டவுட் என்னன்னா, எனக்கு இந்த இடத்துல டிராப் டவுனா நான் இங்கெல்லாம் ஹோல்ட் பண்றேன். பட் எனக்கு இந்த இடத்துலலாம் கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது எதனால சொல்லுங்க நீங்க அந்த கலர் கொடுத்துருக்கீங்க. அதான் எதுனால இந்த பேரண்ட்டுக்கும் அப்ளை ஆகுது, சைல்டுல உள்ள எல்லைக்கும் அப்ளை ஆகுது. நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணா அப்ளை ஆகாது? இல்ல இல்ல, ஓவர் ரிமூவ் பண்ணிட்டு அது ஓகே. இப்போ நான் பர்டிகுலரா நான் ஹோம் அபவுட் இப்போ டிராப் டவுன் நான் ஹோவர் பண்றேன்னா, ஸோ எனக்கு நான் அந்த டிராப் டவுன் ஹோவர் பண்றேன்னா அந்த பர்டிகுலர் எல்லை மட்டும் தான் எனக்கு கலர் மாறணும். பட் எல்லைக்குள்ள இருக்கிற ஏ மட்டும் தான் கலர் மாறணும். பட் எனக்கு வந்து அந்த எல்லைக்குள்ள ஒரு ஒரு நேவ் செக்ஷனே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த நேவுக்குள்ள இருக்கிற யூனுக்குள்ள இருக்கிற எல்லைக்குள்ள இருக்கிற ஏ வரைக்கும் அது கலர் மாறுது. ஸோ இதை தடுக்கணும்னா என்ன போடணும்? ஸோ என்ன டெஃபைன் பண்ணணும்? ஸோ சொல்லுங்க. ம். ஓ, என்னன்னா, ஸோ இது லைன்ல எங்க டைம் வச்சிருக்கோம்? ஓகே. சரி. ஓகே டன். ஸோ நீங்க இதுல பாத்தீங்கன்னா, ஸோ ரைட் கட்டர், ஸோ அதுக்குள்ள இருக்கிற நேவ், ஸோ அதுக்குள்ள இருக்கிற யூஎல், ஸோ அதுக்குள்ள இருக்கிற எல்லை. ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த எல்லைக்கு உள்ள இருக்கிற ஏவை பர்டிகுலரா ஹோவர் பண்ணும்போது, இந்த எல்லையை ஹோவர் பண்ணும்போது அதுக்கு உள்ள இருக்கிற இந்த ஏ இருக்கலாம். ஸோ இந்த ஏ வந்து கலர், ஸோ கிரீன் கலர்ல மாத்தணும். ஸோ ஒப்பாசிட்டி 0.9 மாத்துறோம். ஸோ டிரான்சிஷன் யூஸ் பண்றோம். இப்போ அதே தான் என்னன்னா, இது எல்லாமே ரைட் ஹெட்டர். ஸோ ரைட் ஹெட்டருக்குள்ள இருக்கிற இது எல்லாமே நேவ். ஸோ அந்த நேவுக்குள்ள இருக்கிற யூஎல்குள்ள தான் எல்லாமே இருக்கு. ஸோ யூஎல்குள்ள இருக்கிற பர்டிகுலர் அந்த எல்லையை ஹோல்ட் பண்ணும்போது அதுக்கு உள்ள இருக்கிற ஏக்கு கலர் மாத்திரம். இப்போ என்ன பண்றோம்னா அதனால இப்போ நம்ம எந்த சைல்டுமே டைரக்ட் கலரா யூஸ் பண்ணல. ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்குமே பேரண்ட் இந்த எல்லையும் சரி, இந்த எல்லைக்குள்ள இருக்க ஏயும் சரி, இந்த எல்லைக்குள்ள இருக்க ஏயும் எல்லாமே சிமிலர்லி சேம் பேரண்ட். இப்போ நான் அந்த இடத்துல எல்லை ஹோவர் பண்ணும்போது ஏ கலர் மாறுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இங்கேயும் எல்லை ஹோவர் பண்ணும்போது ஏ கலர் மாறணும். ஸோ இங்க நான் எல்லை நான் ஹோவர் பண்றேன். ஸோ பர்டிகுலரா எல்லை ஹோவர் பண்ணும்போது அதுக்கு உள்ளதான் இந்த ஏலாம் இருக்கு. ஸோ அதுக்கு உள்ளதான் ஒரு நேவ் செக்ஷன்ஸ்குள்ள இவனுக்குள்ள எல்லைக்குள்ள ஏ இருக்கு. ஸோ டைரக்ட் பேரண்டா இல்லாம ஸோ இன்டைரக்ட் பேரண்டா இருக்கு. தெரியுதா? ஸோ இன்டைரக்ட் பேரண்டா இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல டைரக்டா இருக்கிற, ஸோ டைரக்டா இருக்கிற நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, ஸோ எனக்கு டைரக்டா இருக்கிற நேவ், டைரக்டா இருக்கிற யூஎல், ஸோ டைரக்டா இருக்கிற யூஎல் அடுத்து டைரக்டா இருக்கிற எல்லை. ஸோ டைரக்டா இருக்கிற எல்லைக்குள்ள இருக்கிற ஏ. ஸோ அதுக்கு மட்டும் பர்டிகுலரா சேஞ்ச் ஆகும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இதில் சேஞ்ச் ஆகலையா உங்களுக்கு? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ என்னன்னா நம்ம டைரக்டா கொடுக்குறோம். ஸோ ரைட் கிட்ட இருக்கு டைரக்டா இருக்கிற நேவ். ஸோ நேவ், ஸோ நேவுக்கு டைரக்டா இருக்கிறது இந்த யூஎல் தான். ஸோ இதுக்கு உள்ளே ஒரு யூஎல் யூஸ் பண்ணிருக்கோம், அது டைரக்டா இல்லை. ஸோ அதுக்கு உள்ள இருக்கிற டைரக்டா இருக்கிற எல்ஐ. ஸோ அதுக்கு டைரக்டா இருக்கிற ஏ. ஸோ புரியுதா? ஸோ ஓகே டன். இப்போ ம் ம் அதுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நம்ம எல்லைக்குள்ள ஏ கலர் மாத்திரம் சொல்லிட்டோம். ஸோ இந்த எல்லைக்குள்ள இது ஒரு ஏ தான். ஸோ கலர் மாறிட்டு ஓகே. இந்த எல்லைக்குள்ள ஏவும் இருக்கு, ஒரு நேவ் செக்ஷனும் இருக்கு. ஸோ அந்த நேவ் செக்ஷனுக்குள்ளே ஒரு ஏ இருக்கு. அப்போ அந்த ஏக்கும் அந்த கலர் மாறிடுது. ஏன்னா இதுக்கு சைல்டு அவ்வளோ ஏ. ஸோ இதுக்கு இந்த எல்லைக்கு டைரக்ட் சைல்டு இந்த ஒரே ஒரு டிராப் டவுன் ஏ மட்டும்தான். இந்த இது ஒரு எல்லை, எல்லைக்குள்ள ஏ இருக்கும். ஸோ அதுக்கு டைரக்ட் சைல்டு வந்து இந்த ஏ, இந்த டிராப் டவுன் மட்டும்தான். பட் இன்டைரக்ட் சைல்டு இந்த 5 ஏ இருக்கு. 1 2 3 4 5. ஸோ 5 ஏ இருக்கு. ஸோ அந்த 5 ஏவும் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா கலர் மாறிடுது. ஸோ இப்போ நான் அந்த இடத்துல டைரக்டா ஏ கொடுத்துட்டேன். ஸோ டைரக்டா ஏ மட்டும் கொடுத்தா மட்டும் எனக்கு கலர் மாறாது. ஸோ அந்த இடத்துல நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா
எனக்கு டோட்டலாக முடிஞ்சிடும். எனக்கு வந்து இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணாலும் இப்போ பாருங்க, மறுபடியும் உங்களுக்கு வந்து சிங்கிள் வைஸ் தெரியுதா உங்களுக்கு? கலர் மாறல தெரியுதா? ஸோ என்னன்னா இந்த இடத்துல டிஃபைன் பண்ணா இந்த இடத்துல டைரக்டா எல்லைக்குன்னா ரைட் கட்டருக்கு உள்ள இருக்கிற நேவ், அதுக்குள்ள இருக்கிற யூஎல், அதுக்குள்ள இருக்கிற எல்லை, அதுக்கு உள்ள இருக்கிற டைரக்ட் ஏ அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் நார்மலா இப்படி போட்டேன்னா எனக்கு எல்லாத்துக்கும் கலர் மாறும். சாரி, கலரே மாறாது. ஏன்னா எல்லைங்க ஓவர் எந்த எலமெண்ட்டை டிஃபைன் பண்ணாம நம்ம ஸோ டிஃபைன் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து பெட்டர். ஸோ நம்ம டேரக்ட் சைடாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இப்போ டேரெக்டாக ரைட் ஃபுட்டர் இருக்குது, டேரெக்டாக நேவ் இருக்குது, ஸோ டேரெக்டாக யூஎல் இருக்குது. ஸோ அதுக்கு டேரெக்டாக இருக்கிற எல்லைக்கு மட்டும் ஓவர் பண்ணும்போது டேரெக்டாக ஏக்கு நம்ம கலர் மாற்றுறோம். ஸோ ஏன்னா நம்ம எதுக்கு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம்னா ஸோ எல்லாத்துக்கும் நம்ம கலர் சேஞ்ச் ஆயிருது. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ பர்டிகுலராக இப்போ இதுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஸோ அப்போ என்ன ஒன்று ஒன்று ஏன்னா சைல்டு கிட்ட சைல்டு நேம் இருக்கா, ஸோ சைல்டு அதே மாதிரி சைல்டு நேம். ஸோ சைல்டு நேம் உள்ள இருக்கிற டைரக்டா இருக்கிற இயல், டைரக்டா இருக்கிற எல்லை, டைரக்டா இருக்கிற ஸோ இந்த எல்லையை ஓவர் பண்ணும்போது எனக்கு என்னது எது ஸ்டைல் மாறணும்னா ஏ ஸ்டைல் மாறணும். என்ன ஸ்டைல் மாறணும்னா அதே மாதிரி அந்த ஸ்டைலை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். ம் ஆமாம். பீசஸ் ஆர்டர் பேஸ்டாக எப்படி சொல்கிறீங்க? ம் ம் இல்லை இல்லை, ஆர்டர் இருக்கணும். இப்போ என்னன்னா இப்போ நீங்க சைல்ட் நேம் போட்டீங்க, ஸோ சைல்டு நேமுக்கு பேரண்ட் வந்து இந்த இந்த ரைட் கட்டர், புரியுதா? ஸோ அதனால சைல்டு நேம் யூஸ் பண்ணிட்டு ரைட் கட்டர் கூட யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா சைல்டு நேமுக்கு உள்ள இருக்கிற ரைட் கட்டர் இது இருக்கான்னு பார்க்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டைலே ஃபால்ஸா மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டைலே அப்ளை ஆகாது. புரியுதா? அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு சைல்டா உள்ள போய் தான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும் இல்லை. ஸோ இந்த சைல்டு நேம் போயிட்டேன், அதுக்கு அடுத்து யூஎல் போயிட்டேன், ஸோ எல்ஐ போயிட்டேன், அப்படி தான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அப்ளை ஆக தான் செய்யும். புரியுதா? ஸோ அப்ளை ஆக தான் செய்யும். ஸோ நான் எதுக்கு இப்படி நான் ஒரு ஸ்டாண்டர்டாக போயேன்னா அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஏன்னா சைல்டு லைஃப்குள்ள டேரெக்டாக இருக்கிற யூஎல் எல்ஐ இப்படி போகாமல் நான் டேரெக்டாக எல்ஐ கோர் பண்ணும்போது ஏ சேஞ்ச் ஆகும். நான் அப்படி சொல்ல தான் செய்வேன். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு என்னன்னு தெரியாது. ஸோ நார்மலாக எதுக்கு இப்படி போடுறாங்க, ஸோ அதுக்காண்டி ஒரு ஸ்டாண்டர்டாக ஸோ இவ்வளோ சைல்டு இருக்கு, இவ்வளோ சைல்டு இருக்கு, ஸோ அந்த சைல்டை தாண்டி நான் இன்னொரு சைல்டுக்கு போய் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஈஸியாக ஒரு டிஃபைன் பண்ணிட்டு ஸோ பர்டிகுலராக இதுக்கு மட்டும் நம்ம கலர் கிளிக் பண்ணிட்டு இப்போ பர்டிகுலராக இதுக்கு உள்ளேயும் ஒரு சைல்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு உள்ளேயும் ஒரு பர்டிகுலர் சைல்டு இருக்கு. ஸோ ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே இன்னொரு ட்ராப் டவுன் இருக்கு. ஸோ இதை ட்ராப் டவுன் கிளிக் பண்ணையும் இதோட ஸ்டைலை பாருங்க. இதை நான் ட்ராப் டவுன் ஓவர் பண்ணையும் ஸோ ரைட்ல இருந்து லெஃப்ட் போகுது. இதுக்கும் டீப் ட்ராப் டவுன் 1, டீப் ட்ராப் டவுன் 2, டீப் ட்ராப் டவுன் 3, 4, 5. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஏற்கனவே நான் ஒரு ட்ராப் டவுன் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் இன்னொரு ட்ராப் டவுன் யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ட்ராப் டவுனை எங்க கிரியேட் பண்ணலாம் சொல்லுங்க? எந்த ட்ராப் டவுன் டூ? ஓகே. எஸ். ஸோ இதுக்குள்ள தான் டெஃபைன் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல டெஃபைன் பண்ணலாம்? இதுக்கு அப்புறமா இல்லை இதுக்குள்ளையா? இதுக்குள்ளையா இல்லை ஏக்குள்ளையா?
ஏக்கு உள்ளையா இல்ல இந்த இடத்துலயா இல்ல இந்த இடத்துலயா இல்ல இந்த இடத்துலயா? எஸ், எல்லைக்குள்ள அந்த இதை நம்ம மாறக்கூடாது. ஏ- ஏன்னா பர்டிகுலர் இந்த எல்லை தான் அவங்களுக்கு வந்து பேரண்ட். ஸோ அந்த எல்லைக்குள்ள தான் ஒரு நேம் செக்ஷன் கிரியேட் பண்றோம். புரியுதா? yes. இப்போ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த எல்லைக்குள்ள மறுபடியும் பேஸ்ட் பண்ணிட்டு இதோட கிளாஸ் நேம் மட்டும் மாத்திடுவேன். சைல்டு நேம் டூ. ஸோ யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல டீப் ஃபர்ஸ்ட் இதை ஓகே ஓகே. அது ஓகே. அது இப்போ நான் டீப்ங்கிறது வந்து ஒரு டெஃபினிஷன் ஒரு தெரியறதுக்காண்டி டீப் ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு ஐகானுக்கு அது கிடையாது, அதுக்கு அடுத்து சைல்டு கிடையாது. ஸோ நான் டெஃபின் ஸோ ஓகே. ஸோ இப்போ சைல்டு நேம் டூ இப்போ நான் டெஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு தெரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு டிராப் டவுன் ஒன், டிராப் டவுன் டூ. ஸோ டிராப் டவுன் டூக்குள்ளே இவ்வளோ சைல்டு இருக்கு. ஸோ புரியுதா? ஸோ இவ்வளோ சைல்டு இருக்கு. ஸோ அந்த சைல்டுக்கு அடுத்து டிராப் டவுன் த்ரீ, டிராப் டவுன் ஃபோர், டிராப் டவுன் ஃபைவ். ஸோ இந்த சைல்டு எனக்கு வந்து டிஃபால்ட்டா இப்படி அப்ளை ஆகுது. ஸோ இதை எப்படி நான் லெஃப்ட்ல இருந்து ரைட்டு, ஸோ ரைட்ல இருந்து லெஃப்ட் எப்படி கொண்டாடலாம்? ஸோ இதை எப்படி கொண்டாந்தா எப்படி ஸ்டைல் மாறும்? ஓவர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வரதில்ல, ஒரு டிராப் டவுனா வரணும். ஸோ பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு டிராப் டவுனா வருதா? ஸோ பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டிராப் டவுன் அதே மாதிரி இந்த செக்ஷனும் டிராப் டவுனா வரணும். அப்போ என்ன பண்ணணும்? எஸ், பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அதை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் சைல்டு நேமுக்கு வந்து அதை அப்படியே யூஸ் பண்ணி சைல்டு நேம் டூ யூஸ் பண்ணிட்டு ஸோ அங்க இருந்து டைரக்டா இது அப்படி நீங்க காப்பி பண்ணி யூஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படியே யூஸ் பண்ணிட்டு ஸோ பாட்டம் வேண்டாம், ஸோ டாப் வேண்டாம். ஸோ டாப் ஜீரோல தான் இருக்கணும். ஸோ ஒப்பாசிட்டி ஒன்ல ஒன்று. ஓகே. ஸோ செக் இண்டெக்ஸ் இப்போதைக்கு ஒன்ல இருக்கு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ட்ராப் டவுன் வந்துச்சு. ஸோ ட்ராப் டவுன் ஒன், ட்ராப் டவுன் டூ. ஸோ இப்போ டீப் ட்ராப் டவுன், டீப் ட்ராப் டவுன் டூ, ஸோ டீப் ட்ராப் டவுன் த்ரீ, அடுத்து ஃபோர் ஃபைவ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ராப் டவுன் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் சரியில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதோட பெருசாக வரணும். ஸோ அங்கே பாருங்க. ஸோ இந்த ட்ராப் டவுனோட ஸோ இந்த ட்ராப் டவுன் எப்படி இருக்கு? ஸோ பாருங்க, ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி இருக்கா? ஸோ நம்ம அலைன்மெண்ட் பாருங்க. ஸோ டிஃபால்ட்டாக கீழே இறங்கி இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்றோம்னா அதோட வித்தை மட்டும் வேணா கூட்டிக்கலாம். ஓகே ஓகே. அது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வித்தை வந்து நான் டீப் ஒன் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ நோ. ஸோ அப்போ அதோட வித்தும் இதோட வித்தும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஏன்னா ரெண்டுமே சேம் வித்தில் இருக்கு. ஸோ அதனால நம்ம டீப் யூஸ் பண்றோம். ஸோ இந்த 180 யூஸ் பண்றோம். அதே மாதிரி இங்கே நான் 180 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் டவுன் ஒன், டீப் ட்ராப் டவுன் டூ. ஸோ இப்போ இதுக்குள்ள இந்த ட்ராப் டவுன் வந்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு பாப்பப் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ பாப்பப் யூஸ் பண்ணி எல்லாம் டிஃபால்ட்டாக எல்லாமே டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ இந்த டீப் ட்ராப் டவுன் எனக்கு லெஃப்ட்ல என்னன்னா இதோட இந்த பேரண்ட்டுக்கு லெஃப்ட்ல வரணும். இதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி ம் இங்க பொசிஷன் பொசிஷன் ரிலேட்டிவ் ஒன். எஸ். ம் ம் ஓகே.
அது ஸோ நான் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டூ எல்லாமே கீழே இறங்கி வருது. ஸோ அதை எல்லாம் இது பார்த்தது. சரி, நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணும். பொசிஷன் சார் ரிலேட்டிவ் கொடுக்கலாம். ஸோ ரைட் எனக்கு வந்து லெஃப்டில் அலைன் ஆகணும். ஸோ என்ன பண்ணணும். அலைன் ம் ஒண்ணுமே இல்லை. லெஃப்ட் ரைட் நான் ஒரு பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணிட்டோம்னா ஸோ அதை நகர்த்துறதுக்கு நம்ம பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணாமல் ஒரு டிவ்வை நகர்த்தணும்னா மார்ஜின் பேடிங் கொடுத்து நம்ம நகர்த்திக்கலாம். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டோம்னா இந்த இருக்க டாப் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்போ லெஃப்ட் லெஃப்ட் ஜீரோன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க. ஸோ லெஃப்ட் அந்த ஜீரோ எவ்வளோ இருக்கும், ஜீரோ ஏன்னா லெஃப்ட் தான் ஜீரோ. ஸோ ஜீரோ வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதோட பேரண்ட் ரிலேட்டிவ் எங்க ரிலேட்டிவ் நம்ம டெஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்னா பொசிஷன் ரிலேட்டிவ் உண்டு. ஸோ டெஃபைன் பண்ணி வச்சிருக்கோமா. ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் லெஃப்ட் 100% கொடுக்குறேன். ஸோ 100% தாண்டி போக வேண்டும். ஸோ இப்போ பாருங்க. ஸோ எனக்கு இங்க இருக்க எலமெண்ட் ஃபுல்லாமே எனக்கு இங்க வந்துட்டு ஸோ 100%. ஏன்னா இங்க இருந்து ஜீரோ இருக்கு. ஸோ நான் 10 கொடுத்தா அங்கே வரும், 30 கொடுத்தா அங்கே வரும். ஏன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ. ஸோ 10, 20, 30, 40, 50. ஸோ இந்த 100 கொடுத்தா அங்கே வந்துட்டு. ஸோ அப்போ என்னது கொடுத்தா எனக்கு ரைட் சைடில் வரும், ரைட்ல இருக்கிறது லெஃப்ட் சைடில் வரும். லெஃப்டோட பெர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணுமா, ரைட்டு கொடுக்கலாம். ஸோ ரைட் கொடுத்தா அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட்னாலும் கொடுக்கலாம், ரைட்னாலும் கொடுக்கலாம். ஸோ நான் இதில் மைனஸில் கொடுப்பேன். ஸோ ஜீரோலேருந்து மைனஸில் போகும். ஸோ மைனஸில் போகும்போது உங்களுக்கு எப்படி வருதுன்றதா உங்களுக்கு அவுட்புட். ஸோ நான் அந்த இடத்துல இதை பெருசாக மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு அந்த ப்ராப்பர் கீழே வருது டிஃபால்ட்டாக. ஸோ அதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாமே கம்மி பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே 1 மினிட். ஸோ இது வந்து டைல்ஸ் வந்து ஒன்றும் அப்ளை ஆகல. சரி ஓகே. ஸோ ட்ராப்டர் வந்துட்டு ஸோ இதெல்லாம் ஃபாண்ட் சைஸ் எல்லாமே கம்மி பண்ணால் உங்களுக்கு இதோட லென்த் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ அதோட ஃபாண்ட் சைஸும் நம்மளோட ஃபாண்ட் சைஸும் கூட கூட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன காப்பி பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் மினிட். என்னாச்சு அடிக்க ஆ சார் எல்லாரும் ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு ட்ராப் டவுன் வரும்போது, ஸோ ட்ராப் டவுன் நம்ம ஹோவர் பண்ணிட்டோம். ஸோ பர்டிகுலர் ஹோவர் பண்ணாவே எங்களுக்கு வருது. ஸோ இப்போ ரைட் வந்து இப்போ பாருங்க, இதுக்கு நம்ம மார்ஜின் பாட்டம் கொடுத்துருக்கோம். ஓகே டன். ஸோ இப்போ நான் ட்ராப் டவுன் ஹோவர் பண்ணும்போது, ஏன்னா இப்போ இதோட சைல்டு இப்போ இது, ஸோ நான் இதில் -100, ஸோ -100% யூஸ் பண்ணோன்னே ஸோ இது வந்துட்டு, ஸோ இதுக்கும் நம்ம மார்ஜின் பாட்டம் கொடுத்து ஸோ டிஃபால்ட்டாக இதையும் இந்த அலைன்மெண்ட்டில் கொண்டாடணும். ஸோ இப்போ என்னன்னா, ஸோ சைல்டு நேமுக்கு மார்ஜின் பாட்டம், ஸோ நம்ம டைரெக்டாக மார்ஜின் பாட்டம் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையும் எனக்கு மார்ஜின் பாட்டம் இருக்குது. ஏன்னா நான் டேரெக்டாக கொடுக்கும்போது எனக்கு டேரக்டாக இருக்க எல்லைக்கு மட்டும்தான் மார்ஜின் பாட்டம் யூஸ் ஆச்சு. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணையும், இந்த உள்ள சைல்டு செலக்டரை ரிமூவ் பண்ணையும் எனக்கு டிஃபால்ட்டாக ரெண்டுக்குமே மார்ஜின் பாட்டம் வந்து டிஃபால்ட்டாக அப்ளை ஆயிடுது. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து டிஃபால்ட்டாக என்னன்னா, எனக்கு இந்த இது வந்து 100% நான் கொடுத்த உடனே எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக அங்கே தள்ளி போயிட்டு, ஸோ 100 வேண்டாம், ஸோ பக்கத்தில், ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு ரைட்டில் வரணும். ஸோ அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சைட்ஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 80 கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ ஒரு 80 நான் கொடுக்குறேன். ஸோ பாருங்க, ஒரு 80 கொடுத்தனே பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் வருது. ஸோ ஏற்கனவே இது ஹாஃபில் ஒட்டி தான் இருக்குது. ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் வருது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் 70 கொடுத்துக்கிறேன். ஸோ 70 கொடுத்த உடனே இப்போ நீங்கள் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட்டை, ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போதான் கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ இந்த இந்த எலமெண்ட்டை இப்போ ரைட்ல வந்து, ஸோ இப்போ இதை பர்டிகுலர் நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு டிஃபால்ட்டா இது வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இதுல வந்து கலரு நம்ம பர்டிகுலரா இதை ஹோவர் பண்ண உடனே, ஸோ பர்டிகுலரா எனக்கு இங்க ஹோவர் பண்ண உடனே எனக்கு எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இந்த பேரண்ட்டுக்கும் இந்த சைல்டுக்கும் என்ன பண்ணமோ அதை தான் இங்கேயும் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? எஸ், டைரக்ட். ஸோ டைரக்ட் கொடுக்கும்போது எனக்கு பர்டிகுலர் டைரக்ட் அளவு தான் கண்டாகும். ஸோ நான் அந்த இடத்துல டைரக்ட் யூஸ் பண்ணாம விட்டேன்னா, ஸோ அதனால சைல்டு நேவுக்குள்ள யூஎல் இருக்கு கரெக்ட். ஸோ டைரக்டா யூஎல் இருக்கு கரெக்ட். ஸோ டைரக்டா எல்ஏ இருக்கு கரெக்ட். ஆனால் எல்ஏக்குள்ள டைரக்டா இருக்க ஏக்கு மட்டும் தான் நம்ம கலர் அப்ளை பண்ணு நம்ம சொல்லல. ஸோ இப்படி யூஸ் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது எல்லைக்குள்ள, ஏன்னா அதுக்குள்ளே இப்போ ஒரு நேவ் இருக்கு, இதுக்குள்ள ஒரு நேவ் இருக்கு, நேவ் இருக்கு, அதுக்கடுத்து அதுக்குள்ள ஒரு இஎல் இருக்கு, அதுக்குள்ள ஒரு எல்லை இருக்கு, அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஏ இருக்கு. ஸோ அப்போ காமனா எல்லா ஏக்கும் அப்ளை ஆயிருது, அதுக்குள்ள சைல்டு அப்ளை ஆயிருது. ஸோ அந்த இடத்துல டேரக்ட் போட்டோன்னே இதுக்குள்ள டேரக்டா ஒரே ஒரு தான் இருக்கு. ஸோ டேரக்டா ஒரே ஒரு, ஸோ அதுக்கு மட்டும் அப்ளை ஆகும். இப்போ இதுக்கு அப்ளை ஆகணும்னா அதே மாதிரி காப்பி பண்ணிட்டு, ஸோ சைல்டை இதை அப்படி காப்பி பண்ணி, ஸோ இந்த இடத்துல சைல்டு 2 அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம்னா, ஸோ இங்கெல்லாம் டைரக்ட் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. பட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இது கலர் மாறும். ஸோ இப்போ இதுக்கு மட்டும் பர்டிகுலராக கலர் மாறும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ரைட்டில் இருக்கு. இப்போ இதை வந்து நான் செட் இண்டெக்ஸ் கொடுத்து நான் மறைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு செட் இண்டெக்ஸ் டிஃபால்ட்டாக -1 இருக்கணும். அதுமாதிரி ஒப்பாசிட்டி வந்து 0ல இருக்கணும். ஸோ 0ல கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல அந்த இந்த எலமெண்ட் இதில் தான் இருக்கு, இந்த எலமெண்ட் இந்த இதில் தான் இருக்கு. பட் நான் ஒப்பாசிட்டி கொடுத்துட்டேன். ஸோ ஒப்பாசிட்டி கொடுத்ததுனால அது மறைஞ்சிருக்கு, என்னால உங்களுக்கு தெரியல. ரெண்டாவது செட் இண்டெக்ஸ் கொடுத்தேன், இந்த லேயருக்கு பின்னாடி இருக்கு. ஸோ புரியுதா? ஸோ இப்போ பர்டிகுலரா சைல்டு நேவுக்குள்ள இருக்கிற ஓகே. ஸோ இதை அப்படி நான் கால் பண்ணிக்கிறேன். சாரி, இதை மட்டும் கால் பண்ணிக்கிறேன். சைல்டு நேம் டூல ஓகே. ஸோ ஒப்பாசிட்டி அவங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா ஓவர் ரேட் ஆகும், அவ்வளோதான் பேசும், வேற எந்த ப்ராப்ளமும் ஆகாது.
ஸோ என்னன்னா செட் இண்டெக்ஸ் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே அடுத்து டிஃபால்ட்டாக கீழோடு இருக்கிறது மட்டும் அப்ளை ஆகும். இதை ரிமூவ் பண்ணிடலாம் அது கண்ணாட சைஸ். ஓகே, ஸோ அது ஓவர் ரைட் தான் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த இதை மட்டும் நான் காப்பி பண்ணிட்டு, ஸோ என்னன்னா சைல்டு நேம் டூ சைல்டு நேம் உள்ள இருக்கிற யூஎல்குள்ள இருக்கிற எல்லை ஹோவர் பண்ணும்போது அதுக்கு உள்ள இருக்கிற சைல்டு நேம். ஸோ இந்த சைல்டு நேம் வந்து ஒப்பாசிட்டி. ஸோ என்னன்னா ஒப்பாசிட்டி ஒன்னா மாறணும், செட் இண்டெக்ஸ் ஒன்னா மாறணும். ரெண்டாவது இப்போ வந்து லெஃப்ட் -80 இருக்கு, ஸோ -70 இருக்கு. இப்போ நம்ம லெஃப்ட் -80 கொடுக்குறோம். ஸோ -80 கொடுக்குறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஸோ ஓவர் வருதா உங்களுக்கு அவுட்புட். ஸோ ஸோ இப்போ எதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கா நான் பண்ணதுல? கன்ஃபியூஸா? ஸோ எல்லாம் பக்காவா இருக்கா? ஸோ ஓகே, ஸோ பண்ணிடலாம், ஈஸி தானே? சரி ஓகே. ஸோ நான் அப்போ இதுக்குள்ள இன்னொரு சைல்டு யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுக்குள்ள இன்னொரு சைல்டு யூஸ் பண்ண போறேன்னா என்ன பண்ணணும்? இது எஸ், இன்னொரு சைல்டு யூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் காமனா நம்ம வந்து ஒவ்வொரு சைல்டு எப்படி கிரியேட் பண்ண போறோம். ஸோ நேம் செக்ஷன்ஸ்க்கு இப்படி தான் ட்ராப் டவுன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய செக்ஷன்ல இப்படி தான் ட்ராப் டவுன் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு இதில் மட்டும் இல்லை, நீங்க பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்ல அடுத்த ஒரு லைவ் டெமோ வருதுன்னா ஸோ அதுக்குள்ளேயும் ட்ராப் டவுன் பாருங்க. ஸோ இதே மாதிரி சிமிலர் சேம் ட்ராப் டவுன். ஸோ நீங்க இந்த ஒரு ட்ராப் டவுன் படிச்சீங்கன்னா நீங்க காமனா எல்லா பேஜில் உள்ள ட்ராப் பண்ணி உங்களால ஈஸியாக டெஃபைன் பண்ண முடியும், ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா மோர் தென் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேமாக இருக்கும், ஸ்பான்ஸே வேற மாதிரி இருக்கும். ஸோ பர்டிகுலராக மற்றபடி எல்லாமே சிமிலரே சேம் தான். ஓகே, ஸோ அபவுட்டுக்கு எந்த மாதிரி பாப்புன்னு சொல்றீங்க? அதுக்கும் பாப்அப் இதே ப்ரொசீஜர், பட் இந்த மாதிரி ட்ராப் டவுனுக்குள்ள யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்னன்னா நீங்க வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு இன்புட் வச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்றீங்க. ஸோ அக்கௌண்ட் லாகின் பண்ணே ஒரு பாப்அப் மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் இப்போ அலர்ட் ஓகே சால்வ் பண்ணுங்க. ஸோ இப்போ பாப்அப் மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜ் வந்து நீங்க வந்து கரெக்டான யூஸர் தான், ஸோ வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ், நிறைய மெசேஜ் பார்த்துருப்பீங்களா? என்னன்னா நீங்க நார்மலா ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகும்போது நான் ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ள நான் போறேன்னா ஸோ லாகின் பண்ணாமல் போயிட்டேன்னா ஸோ ப்ளீஸ் லாகின் சொல்லி அதே ஒரு பாப்அப் வந்து ஸோ லாகின் பேஜுக்கு போயிட்டேன். ஸோ இல்லை நீங்கள் லாகின் பண்ண பிறகு சக்ஸஸ் மெசேஜ், ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு, இல்லை சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி பாப்அப் எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். என்னன்னா பொசிஷன் அப்சல்யூட், பேக்ரவுண்ட் ஒயிட், அடுத்து பாக்ஸ் ஷேடோ. இந்த மாதிரி பாக்ஸ் ஷேடோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அவங்க என்ன பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணிருக்கணும், ஸோ நார்மலாக என்ன யூஸ் பண்ணிருக்கணும் அதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எக்ஸ் ஒயிட் விட்டுட்டு ஸ்ப்ரெட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணி டென்சிட்டியை விட்டுட்டாங்க. இதோட டென்சிட்டி இருக்கும், ஸோ இதோட டென்சிட்டி டிபெண்ட் பண்ணுவாங்க, அதை விட்டுட்டாங்க. ஸோ அதை விட்டுட்டு கலரில் அதோட பிளாக் கலரை வந்து அதை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதோட டென்சிட்டி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெஃபைன் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித் என்ன வித் வேணுமோ அந்த வித். இப்போ நான் நார்மலாக உங்களுக்கு நான் பண்ணி காமிப்பேன். இப்போ நார்மலாக ஒரு செக்ஷன் இருக்கு பாருங்க. இப்போ இதை விட்டுருங்க. அடுத்து ஒரு டிவ் இருக்குன்னா இதுதான் பாப்அப் டிவ். ஸோ நான் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு டிவ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி ஸோ இதுக்கு வந்து ஹைட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹைட் 200 பிக்சல் வித் 200 பிக்சல் யூஸ் பண்ணிட்டு எனக்கு இதுக்கு பேரண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருவேன், பொசிஷன் அப்சல்யூட். ஸோ பாக்ஸ் ஷேடோ கொடுத்துருவேன். ஸோ பாக்ஸ் ஷேடோ 0 0, ஸோ 10 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ 10 பிக்சல். ஸோ இப்போதைக்கு டென்சிட்டி தேவையில்லை. ஸோ இன்னொன்று அதோட கலரை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸோ உங்களுக்கு வருதா ஒரு பாப்பப். இதை நான் அப்படி சென்டரில் எப்படி கொண்டாடுறேன்னா பாருங்கள். ஸோ
ஸோ இந்த மாதிரி ஒரு காமனாக பாடிக்குள்ளே சென்று கொண்டாடணும். ஸோ இந்த மாதிரி பாடியிலே சென்று கொண்டாடணும். நான் ஒரு பார்ட்டை சென்று கொண்டாடணும்னா டாப் 50% லெஃப்ட். இது வந்து ஒரு கீ ஒரு ஒரு ட்ரிக் மாதிரி. ஸோ 50%. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் translate -50% -50%. ஸோ நான் இப்படி கொடுக்கும்போது ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக சென்டரில் வருதா. ஸோ இப்போ இதில் நான் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். என்னன்னா வெல்கம். ஸோ நான் வெல்கம் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இதோட ஹைட்டை 150 யூஸ் பண்ணிட்டு 150 பாக்ஸ் RGBA. ஸோ RGBA யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே அது வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 5. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவ் மாதிரி வருது. ஸோ அதையும் நம்ம நீட்டாக அலைன் பண்ணலாம். பார்டர் ரேடியஸ் தான் உங்களுக்கு. ஸோ பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல். ஸோ யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்க ஒரு பாப்பப் மாதிரி உங்களுக்கு அழகாக வருதா. ஸோ நம்ம டெஃபைன் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பாப்பப் ரெக்யூராக வேணுமோ, ஸோ ஒரு வெப்சைட்லேயோ இல்லை நீங்கள் பண்ணுற ஒரு பேஜ்லேயோ ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாப்பப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா நீங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு லாகின் பண்ணிட்டு ஒரு சப்மிட் ஏதோ கொடுக்கீங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி லாகின், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜோ இல்லை ஒரு சக்ஸஸ் மெசேஜோ நீங்கள் ஒரு பாப்பப்பில் டெஃபைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ அப்போ வந்து இந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணணும்னா இல்லை ஒரு க்ளோஸ் ஐக்கான யூஸ் பண்ணி போட்டுட்டு ஸோ இதை இண்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே டெபிட்டில் டெஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது பாப்பப் ரிமூவ் ஆகணும். ஸோ அப்படிங்கிறதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் HTML CSS தான் நம்ம இன்டிப்டாக போயிட்டு ஒரு HTML CSSல எந்த வெப்சைட் கொடுத்தாலும் நம்மளால பண்ண முடியும். ஒரு கான்ஃபிடன்ட் வந்த பிறகு தான் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் போவேன். ஓகே. ஸோ இப்போ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து இந்த செக்ஷனை ஹெட்டர் செக்ஷனை ஃபினிஷ் பண்ணிடுவீங்க அப்படி தானே. ஸோ ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. ஓகேடா. ஓகே. ஸோ இப்போ நாளைக்கு வரும்போது ஸோ நாளைக்கு கிளாஸ் இருக்காது எனக்கு தெரியல. ஸோ நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் இதே கிளாஸ் இருக்காது. ஸோ அப்படி கிளாஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு வரும்போது எனக்கு வந்து இந்த செக்ஷனை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருக்கணும். ஸோ நான் எது வரைக்கும் எடுத்துருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுன், ஸோ செகண்ட் ட்ராப் டவுன். ஸோ இந்த செகண்ட் ட்ராப் டவுன் வரைக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருக்கணும். புரியுதா. ஓகே டன். ஸோ எனி டவுட்? நோ டவுட். ஓகே.